இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் பண பெருமையை, உங்கள் படிப்பு பெருமையை, உங்களுடைய ஆசீர்வாத பெருமையெல்லாம் இங்கே காட்டாதீங்க. காற்ற பிடுங்கி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட பெரிய வண்டியும் ஓரமாக தான் நிற்கும். டியூபு பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓ என்னுடைய வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது தெரியுமா, இது 22 லட்ச ரூபா கார் தெரியுமா, ஆண்டவர் சொல்வார் காற்று இருக்கா, காற்றை பிடுங்கிட்டோம்ல ஓரமாக நிறுத்து. உன் வண்டி நிற்கும், சைக்கிளில் போகிறவன் தாண்டி போய்கிட்டு இருப்பான், அப்படியே பார்த்துக்கிட்டே போவான், என்ன வண்டி நிற்கிதா, ஆமாம் தம்பி வண்டி பெருசாக இருக்கிறது முக்கியம் இல்லைப்பா, ஜீவ சுவாசத்தை ஊதுனவருடைய காற்று உள்ள ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் நிற்பேன், இல்லை ஓரமாக நின்றுவேன். இந்த பெருமையை கொண்டு போய் மண்டையில் வச்சுக்காதீங்க. 2 பாட்டு பாடின உடனே அது நடையே மாறிடுது. பார்த்துக்குங்க, பெருமையானவைகளை பேசும் வாய் என்னைக்கும் நல்லது கிடையாது. ஆண்டவரை பற்றி பிலிப்பியர்ல வசனம் தெளிவாக சொல்லும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் 13ஆம் அதிகாரம் யோவான் சொல்லுது, பிதா தாமே நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தையும் கொடுத்துட்டாராம், எல்லா விதமான அதிகாரத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டாராம். அத்தனை அதிகாரத்தை வாங்கின இயேசுவே சிலுவையின் முடிவு பரியந்தம், அதாவது மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தி இருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஒன்றும் இல்லாத ஆள் கர்த்தருடைய கிருபையினால் வந்து நிற்கிறோம். இப்போ சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை மட்டும். என்னை விட படித்தவங்க, என்னை விட நல்ல டேலண்ட் உள்ளவங்க, நல்லா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. இங்கே ஏன் என்னை நிற்க வச்சிருக்கிறாருன்னா கிருபையினாலே மட்டும் நிற்க வச்சிருக்கிறாரு. என்னைக்காவது நம்ம யார் தெரியுமா, நம்ம என்ன பிரசங்கம் தெரியுமான்னா ஆண்டவர் சொல்வார், உனக்கு முன்னாடி ஒரு ஆளை காட்டுறேன் பாரும்பாரு.